Zomato, Swiggy, நாளைக்கு இந்த Zepto இவங்கலாம் வந்தான் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் பொறுமையாக ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரிலையன்ஸு கீழே விழாமல் இருக்கணும்னாக்கா ரிலையன்ஸ் ஜியோ கீழே விழக்கூடாது. டிவிஎஸ் 32 தாண்டித்து 3000 வந்துடுச்சு. சுஸ்லான் 32 தாண்டித்து 3 மடங்கு ஆகிட்டு 88 வந்துடுச்சு. சுப்ரோஸ் இது மாதிரி ஒரு எஸ்எல் ப்ரோபேக் இது பல ஷேர் சொல்கிறான். இந்த 32 தாண்டி மந்த்லி க்ளோஸ் கொடுத்தவொடனே மேலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் ஈக்விட்டி அவனோட ஃபியூச்சர் லாட் சைஸுக்கு வாங்கிட்டு ஹெட்ஜ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். ஆக்சிஸ் பேங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் நடக்கிறது. இந்த டபிள்யூ ஃபார்மேஷனுடைய கீழ் லெவல் வந்து 1123. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 லெவல்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல பிக்காக தோணுது எனக்கு. ஏன்னா இட்ஸ் கிளியர் டபிள்யூ ஃபார்மேஷன். இந்த டபிள்யூ ஃபார்மேஷன் உடைய பாட்டம் வந்து 1123. இதை அவன் ஹோல்ட் பண்ணிட்டான்னா டெக்னிக்கல் டார்கெட்ஸ்னு பார்த்தோன்னா 1350, 1400, 1438 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது டெக்னிக்கலாக. உங்களோட வியூ என்ன குறிச்சி? இல்லை, ஆக்சிஸ் பேங்க் வந்து 2000 வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுத்து 365 கிட்ட வந்தது அப்படின்னு வச்சுங்களேன். 5 or 6 கொடுத்தா 360 கிட்ட வந்தது. ஸோ அப்பயே நான் சொல்லியிருப்பேன், யூஸ்வலாக இந்த ஷேர்ஸ் எல்லாமே எப்படி மல்டி பேக்கர் ஷேர்ஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னாக்கா இது ஐஆர்எஃப்சிக்கும் அப்ளிகபிள். ஓகே, ஐஆர்எஃப்சி ஆல் டைம் லோ ஒரு 17 ரூபா 50 பைசா 18 ரூபான்னு வச்சிங்களேன். ஸோ 18 ரூபாலேருந்து இப்போ 210 ரூபா போயிருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னாக்கா 375 ரூபா வரைக்கும் போவான். 375 ரூபா போன பிறகு என்ன ஆகும் அப்படின்னாக்கா தேர் பி நோ நியூ பையர்ஸ். மக்கள்லாம் 18 ரூபாய்க்கு பார்த்துருப்பாங்க. இந்த 375 ரூபாய்க்கு போய் அந்த ஷேர் எப்படி வாங்குறது, 18 ரூபாய்க்கு பார்த்தோமேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போக மாட்டாங்க. இந்த சினிமா படத்தில் இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருப்பான். ஓகே, என்ன வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா நீ தான் போர்டு போடுறீங்க, இன்று போய் நாளை வான்னு போர்டு போட்டுறீங்க, அதனால வரலன்ற மாதிரி. ஏற்கனவே 18 ரூபாலேருந்து 325 வந்துச்சு. இன்வெர்ட் எங்கே வாங்குறது மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா பர்செப்ஷனுக்காக ஒரு ஸ்பிட்டு கொடுத்துட்டு 40 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவாங்க. 40 ரூபாலேருந்து திருப்பி 200 ரூபா போகும். இப்படி தான் ஒரு ஷேரு 10 மடங்கு 20 மடங்கு போகிற ஷேர் எப்படி பண்ணுனாக்கா 18லேருந்து 325, 325லேருந்து 40, 40லேருந்து 200 போச்சுனாக்கா ஒரு 15 மடங்கு 20 மடங்கு வந்துடும். ஆக்சிஸ் பேங்க் இதே மாதிரி 150 ரூபாலேருந்து 2000 ரூபாய்க்கு 2100 ரூபா போச்சு. 2000 ரூபாய்க்கு இருக்கும்போது ஸ்பிளிட்டு கொடுத்தாங்க, 350 ரூபாய்கிட்ட வந்தது. ஓகே, 350 ரூபா திருப்பி 2000 ரூபா 3500 ரூபா போயிட்டான் அப்படின்னாக்கா ஹி பிகம்ஸ் அ மல்டி பேக்கர். ஓகே, இது ஒரு வே ஆஃப் கால்குலேட்டிங் ஹவு ஸ்டாக் கேன் மூவ் அப்படின்னு வச்சுங்களேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னாக்கா ஆக்சிஸ் பேங்க் ஹஸ் டுக் ஓவர் பிஸ்னஸ் ஃப்ரம் சிட்டி பேங்க். சிட்டி பேங்க் இஸ் நோ மோர் இன் இந்தியா இல்லையா? ஸோ சிட்டி பேங்கோட பிஸ்னஸ் கூட ரொம்ப க்ரீம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இந்த க்ரீம் கஸ்டமர்ஸ் பூரா அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன் எஸ்டிஎஸ் பேங்க் டேக் ஓவர் பண்ணல, எப்படி ஆக்சிஸ் பேங்க் டேக் ஓவர் பண்ணிச்சுன்றது ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா தேவர் நம்பர் 1, தே கூட அஃபோர்டட் டு பே another 10,000 crore எக்ஸ்ட்ரா அண்ட் டேக் ஓவர் சிட்டி பேங்க் அசெட் இல்லையா? இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய கஸ்டமர் பேஸை ஓவர் நைட் கொடுத்துருச்சு. எப்படி வந்து ஏர்செல் ஆர்பிஜி ஏர்செல் க்ளோஸ் பண்ணான், அடுத்த நாள் ஏர்டெலுக்கு 25 லட்சம் கஸ்டமர் ஆகிட்டான். அதே மாதிரி இந்த சிட்டி பேங்க் பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணதால் ஓவர் நைட் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் 70 லட்சம் க்ரீம் கஸ்டமர்ஸ் ஆட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து திஸ் ஹஸ் மேட் ஆக்சிஸ் பேங்க் ஒன் ஆஃப் தி பெட்டர் பேங்க்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ரெவென்யூஸ், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், அவங்களோட அந்த டெலிங்கன்சி ரேஷியோ, இது எல்லாமே கம்மி பண்ணிடுச்சு. இதனால் ஆக்சிஸ் பேங்க் இஸ் அ குட் பிக் ஆல்சோ. அதே பேங்கிங் செக்டாரில் இண்டஸ்ட்ரியல் பேங்க் அதுவுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் 1070, 1060 லெவல்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 990 க்ளோசிங் வித் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இது ஐம் ஸ்டார்டிங் டு ஆட் இண்டஸ்ட்ரியல் பேங்க். அது வந்து ஒரு ஹார்மோனிக் ரிவர்சலில் வந்திருக்கு. ஹார்மோனிக் ரிவர்சலில் வந்ததுனால அதோடைய ரிவர்சல் லெவல் வந்து 1070 to 1050 அப்படிங்கிற ஒரு பொட்டென்ஷியல் ரிவர்சல் ஜோனுக்குள்ளார இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அதை நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 990 ஒரு க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு இது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இட் டு மூவ் டு 1300, 1500 ப்ளஸ். மேபி இட் மே ரீகெயின் இட்ஸ் மார்க்கெட் ஷேர் அகைன். பாஸ்ட் க்ளோரி. கரெக்ட். நான் இந்த பேங்க்கில் எப்படி பார்க்குறதுனாக்கா இண்டஸ்இண்ட் பேங்க் போகிறேன். ஓகே, உள்ளே வந்து மேனேஜர் இருக்கார், ஒரு கேஷ் ஆஃபீஸர் இருக்கார், ஒரு அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க உட்காந்து இப்படி பார்த்துருக்காங்க, யாராவது கஸ்டமர் வருவாங்களா பார்த்துட்டு இருக்காங்க. வாசலில் பைக்கு காணும்.
இதுவே நீங்கள் HDFC பேங்க் பண்ணி வச்சுங்க, வாசலில் ஒரு 50 பைக் இருக்கும். ஓகே, இப்போ யாருமே பேங்க் பெருசாக போகிறதில்ல, எல்லாமே ஆன்லைன் ஆகிடுது. பட் இருந்தாலும் ஒரு லோன் வாங்குறதுக்கோ இல்லாட்டி பைசா கட்டுறதுக்கோ இதுக்காக ஒரு போவாங்கல்ல, ஏடிஎம் டெபாசிட் மிஷினில் பைசா கட்டுறதுக்காக உள்ளே போவாங்க இல்லையா? ஸோ இந்த IndusInd பேங்க்கு, இன்னும் ஒரு 2-3 பேங்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டமே இல்லை, ஃபுட்ஃபால்ஸ் இல்லை. மேபி சவுத் இந்தியா அந்த இல்லையா, நார்த் இந்தியாவில் நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ இது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்க எவ்ரி 2 to 3 years ஏதாவது ஒரு ரூமர் கிரியேட் பண்ணி இந்த ஷேரை அடிச்சு விட்றாங்க. ஏன் இதை பண்ணுறாங்கன்னு தெரில, தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரில. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அசோக் லேலண்ட் வந்து ஹிந்துஜா குரூப், IndusInd பேங்க் ஹிந்துஜா குரூப். ஓகே, அசோக் லேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 540% இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ். ஓகே, நான் ஏற்கனவே பொசிஷன் வச்சுருந்தேன், 79 ரூபாய்க்கு அசோக் லேலண்ட் வாங்கியிருந்தேன். 84 ரூபா 50 பைசா போயிட்டான். அன்றைக்கி ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிசல்ட் வருது, 540% இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட்ன்ட்டு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இட்ஸ் அ பெஸ்ட் டிசிஷன் வி ஹவ் மேட். ஆமாம், இவன் தலை தெறிக்க மேலே போக போகிறான், 100 ரூபா போக போகிறான், 4500 லாட் சைஸு. ஸோ ஒரு லட்சம் வந்ததுனாக்கா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்லாம் கற்பனையில் இருந்தேன் அப்படின்னு வச்சுங்க. அடுத்த நாள் காலத்தில் 9 மணிக்கு 90 ரூபா காமிச்சான் ப்ரீ மார்க்கெட்டில். ஓகே, 9:13க்கு ஒரு நியூஸு, ஹிந்துஜா பிரதர்ஸ் அரெஸ்டன்ட்டு. அக்ராஸ் வாட்ஸ்அப்பு சோஷியல் மீடியாலாம் வந்து ஹிந்துஜா பிரதர்ஸ் அரெஸ்டன்ட்டு ஒரு நியூஸ். 2 லோயர் சர்க்கியூட்டு, 84 ரூபாலேருந்து 68 ரூபா 67 ரூபா போயிட்டான். இதை வந்து நிஜமாகவே அது போகஸ் நியூஸ். எங்கிட்டேருந்து 84 ரூபா 50 பைசாலேருந்து 68 ரூபாய்க்கு எட்டுன்னு போயிட்டு ஒரு 1 லட்ச ரூபா உருவிட்டு அன்றைக்கே 90 ரூபா வந்துட்டான். ஓகே, ஏன் இந்த நியூஸை பிளான் பண்ணுறாங்க? இவங்க தான் பிளான் பண்ணுறாங்களா இல்லாட்டி வெளியாட்கள் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. எவ்ரி 4 years 5 years இப்போ கூட ஏன் இப்போ IndusInd பேங்க் அடித்தானாக்கா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நியூஸ், இந்துஜா பிரதர்ஸ் பீன் சர்வ்ட் நான் பைலபிள் வாரண்ட்டு ஃப்ரான்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. இது கொஞ்சம் வேணுன்ட்டே பண்ணுறாங்களோ இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை கொஞ்சம் இந்த ஸ்பேஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நாம் ஒரு கற்பனையில் இருப்போம், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் கூட அடிக்கடி இந்த ஜோக்கை சொல்லுவேன். நான் வந்து சார் மார்க்கெட்டுக்கு போனோம், கொஞ்சம் சைக்கிள் கொடுப்பா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். அவன் வந்து சொன்னான்ப்பா, என் பொண்டாட்டி ரசம் வச்சிட்ருக்கா, ஏன்னா சைக்கிள் கொடுக்க முடியாதுன்னா. டேய், பொண்டாட்டி ரசம் வைக்கிறதுக்கும் சைக்கிள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு கேட்பேன். அவன் வந்து உனக்கு சைக்கிள் கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன், அது என்ன காரணம் வேணாலும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து இப்போ 150 அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஹார்மோனிக் ரிவர்சல் கரெக்டு. நீங்கள் வந்து ஈடி வெல்த் மண்டே பேப்பர் எடுத்திங்கனாக்கா டாப் 100 கம்பெனிஸில் நம்பர் 1 வந்துடுது இப்போது இந்த ப்ரைஸால், பெஸ்ட்டு கம்யூனிட்டி பை. ஆனால் வாங்கினாக்கா அடிக்கிறான்ல. அதெல்லாம் என்ன பண்ணணுனாக்கா, இந்த IndusInd பேங்க் மட்டும் ஈக்விட்டி அவனோட ஃப்யூச்சர் லாட் சைஸுக்கு வாங்கிட்டு ஹெட்ஜ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருக்குது, வாங்குறதுக்கு பயமாகவே இருக்குது. வாங்கின பிறகு என்ன நியூஸ் வருமோ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. ஜொமேட்டோவே வந்து இப்போ 245 ருபீஸில் ஆட் பண்ணேன். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கிட்ட 262 போயிட்டுருக்கு. 232 நல்ல ரிஸ்க் ரிவார்டு இருக்கிறதுனால ஜொமேட்டோவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூனிட் அப்படின்வாங்க, இருக்கிற கம்பெனி எல்லாமே ஆட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா இந்த 3-4 பேராமீட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் வர எந்த ப்ரொமோட்டரும் 80 to 85% ப்ரொமோட்டர்ஸு உங்களுக்கு பைசா கொடுக்கணும்லாம் வரல. நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4000 கம்பெனி லிஸ்டட் இருக்குன்னு 4000 கம்பெனியில் 3200 கம்பெனி அவன் என்ன லிஸ்ட் ப்ரைஸ் இருந்தாலும் ஐபிஓ வந்தாலும் அதோட கம்மியான ப்ரைஸ் தான் இருப்பான். ஸோ 80 to 85% ஆஃப் தி ப்ரொமோட்டர்ஸ் தே கம் ஹியர் டு டேக் மணி ஃப்ரம் பீப்புள். இந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிக்கு லிட்மஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 லிட்மஸ் டெஸ்ட் வச்சா போதும். இப்போ வைத்தியநாதன் சார் அப்படின்னா பேங்கிங்கில் பிஸ்தா, அவர் ஒரு கம்பெனிக்கு போனார்னா அந்த கம்பெனி மேலே போயிடும். தீபக் பரேக் ரிட்டையர் ஆகிட்டார், அவர் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குப்பை பேங்க்கில் போய் சேர்றாருன்னு வச்சுங்க, அந்த பேங்க் மேலே போயிடும் அவரோட ஃபேஸ் வேல்யூக்காக. ஸோ போர்டோட குவாலிட்டி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது ஸ்கேலபிள் பிஸ்னஸாக அப்படின்றத பார்க்கணும். குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற கம்பெனிலாம் இன்றைக்கெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் பெரிய லெவலுக்கு போகணும். ஜொமேட்டோ எங்கள் ஊரில் ஒரு குக் கிராமம், ஓகே, அந்த குக் கிராமத்தில் ஜொமேட்டோ வந்துட்டான். இப்போ டெலிவரி வந்துட்டான். 24% கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்கிறாங்க.
எனக்கும் அது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து உங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் அதுக்குள்ளே அட்டாச் பண்ணணுன்னாக்கா 24% மார்ஜின். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே அவ்வளோ மார்ஜின் இருக்காது. 24% மார்ஜினில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கும் மேலே அவங்க ஆப்பை நீங்கள் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணால் ஒரு ரூபா வாங்கிடுறாங்க. ஆப் யூஸிங் சார்ஜஸ் அப்படின்ட்டு ₹1 வாங்கிடுறாங்க. அதுக்கும் மேலே டெலிவரி சார்ஜஸ், அதுக்கும் மேலே நீங்கள் ஏதாவது இப்போ ₹20 டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது வேறு வாங்கிக்கிறாங்க. முன்னாடிலாம் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீன்றலாம் கிடையாது. இப்போது அதையும் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீ ஒன்று, டெலிவரி சார்ஜ் தனியாக. அதை தவிர வந்து இப்போ நீங்கள் ஒரு உங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து அடுத்த பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில், ஒரு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா அங்கே ₹100 அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான், அதை 160 ஆக்கி டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்கு வந்து ₹130 விற்றுறான். அதை தவிர ஒரு டெலிவரி சார்ஜ், ஒரு ₹50 டெலிவரி சார்ஜ் பக்கத்துலேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு. இன்னொரு இன்னோவேட்டிவ் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கான். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆள் வச்சிங்க, ஓகே, உங்களுக்கு வந்து உங்கள் ஊர்லேருந்து பால்கோவா சாப்பிடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஃபீச்சர் வச்சுருக்கான். ₹100 பால்கோவா உங்களுக்கு ₹250. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா உங்களுக்கு வந்துடும். ஜெய்ப்பூர்லேருந்து ஏதாவது ஒரு சியூடா அப்படின்னு ஒன்று வச்சுட்ருக்காங்க. அதை வந்து இங்கே டெலிவரி பண்ணுறான். 150% எக்ஸ்ட்ரா மார்ஜின். கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசிக்கிறாங்க இவங்க. மார்ஜின் ஜாஸ்தி இருக்குது. 24%ன்றது ரொம்ப கம்மியான மார்ஜின் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஈஸியாக 30% மார்ஜின் இருக்குன்னு தோணுது. ஸோ இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, நாளைக்கு இந்த ஜெப்டோ இவங்கெல்லாம் வந்தான் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் பொறுமையாக ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அர்பு ஷேர்ஸ் எங்கெங்கே இருக்கோ, நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் இப்போ அந்த பக்கம் போகக்கூடாது. ஏன்னா இந்த November 20 ரூல்ஸ் வந்து 60% 70% வால்யூமை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ் பக்கம் இந்த ரூலை நிறுத்தாத வரைக்கும் ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ் பக்கம் போகாமல் இருக்கணும். ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா இவங்களும் அர்பு ஸ்பேஸ் தான் இருக்காங்க. இவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜொமேட்டோ இஸ் அன் எக்ஸலண்ட் பிக், ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஏயு பேங்க்கு, ஜியோ ஃபினான்ஸு, ஹிண்டால்கோ இதெல்லாம் வந்து நான் என்னுடைய ரடாரில் பையிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட்ஸு என்னோட பை மோட்லேயும் என்னோடய ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கு. இதெல்லாம் டெக்னிக்கலாக ஏன் பை மோடு, ஹார்மோனிக்கில் ஏதாவது ட்ரிகர் வந்திருக்கா, இல்லாட்டி வால்யூம் ட்ரிகர் வந்திருக்கா, எந்த இடத்துல சப்போர்ட்டு, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், எது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இது மாதிரி சொன்னால் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னாக்கா 12லேருந்து 15 ஸ்கிரிப்ட் மாதிரி மேலே நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த 4 ஸ்கிரிப்ட் சேர்த்தாக்கா 20 ஸ்கிரிப்ட் ஆகிடும் அப்படி வச்சுங்களேன். ஸோ இதில் ரொம்ப கம்பல்லிங்காக இருந்ததுன்னா நான் கூட இதில் ஆட் பண்ண பார்க்குறேன். உங்களோட அந்த ஏன் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்கா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நேயர்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஹிண்டால்கோ வந்து 645ங்கிறது இதோடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். அதே நேரத்தில் ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு முக்கியமான லெவல் அப்படிங்கிறது 633, அப்புறம் 594. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான லெவல். இது வந்து ஐ திங்க் 4th ஜூன் உடைய லோ இந்த 594ங்கிறது. நான் சொன்ன மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜோடைய சப்போர்ட்டை நேற்று எடுத்தான். அது கீழே போச்சு, ஆனால் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் ஃபாலில், இன்றைக்கி இந்த மார்க்கெட் ஃபாலில் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை இன்னும் பிரேக் பண்ணலை. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுமே கீழே இருக்குது. ஸோ அது வந்து அரௌண்ட் 633 லெவலில் வந்து ஒரு ஹாரிசாண்டல் இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ என்னுடைய ஐடியா என்னென்னா இதை வந்து இப்போது ஆட் பண்ணலாம். அண்ட் ஆன் ஃபால் டு அரௌண்ட் 633 அண்ட் ஃபைனல் ஸ்டாப் லாஸ் வந்து 608 அப்படிங்கிற ஒரு க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம பை பண்ணலான்னு ஒரு ஐடியா. என்ன ரீசன்னா ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னாக்கா 64 ஒரு டிகேட் ஸ்விங் லோ அப்படின்னு வச்சுங்களேன். 64லேருந்து 10 மடங்கு 640, 10 மடங்கு பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஸோ 10 மடங்குனா 1000 டைம்ஸ் 1000% ரிட்டர்ன் இல்லையா? ஸோ 1000% ரிட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிருக்கான். 640 மேலே போனாக்கா இட் இஸ் ஒர்த் பையிங் வித் லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் திங்கிங். ஸோ உங்கள் நம்பர்ஸும் அது கூட மேட்ச் ஆகுது. 625 ஒரு ஸ்கொயர் நம்பர், ஃபிபனாச்சி லெவல் ஆல்சோ, 594 ஃபிபனாச்சி லெவல் ஆல்சோ. ஸோ குட் லெவல்ஸ். ஜியோ ஃபினான்ஸ் இதை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோடைய ரீசன் என்னென்னா இது வந்து 306 அப்படிங்கிறது ஜியோ ஃபினான்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பர். ரீசெண்ட் ஸ்விங் லோவுமே அதுதான். ஆல் வெல் நம்பர் அப்படின்னு இந்த சார்ட்டில் வந்து 306 அப்படின்னு வச்சுருக்கேன். இது ரீசன் என்னென்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஏரியாவாக இருக்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 310 இருக்குது.
ரொம்ப சின்ன ரிஸ்க் ரிவார்டு தான். அதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணேன். பேசிக்கலி ஒரு ஷார்ட் டேர்முக்காக செலக்ட் பண்ணது. 310 இப்போ இருக்குது. 306 ஒரு வீக்லி க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இதை ஹோல்ட் பண்ணால் நான் எதிர்பார்க்குற டார்கெட் என்னென்னா 363. ஏன் அப்படின்னா இது ஒரு டபிள்யூ ஃபார்மேஷனோடைய பாட்டமில் இருக்குது. இந்த 306ங்கிறது தான் டபிள்யூ ஃபார்மேஷனோடைய பாட்டம். இப்போ அந்த 306 இதை ஹோல்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த டபிள்யூவோடைய டாப், அதாவது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹெட் வந்து அரௌண்ட் 363 இருக்குது. ஸோ அங்கே போகுன்ற ஒரு இதில் இருக்கேன். இந்த 363 தாண்டி எடுத்துன்னா இட்ஸோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து 394. அதுக்கு மேலே வந்து 418 ஹார்மோனிக் லெவல், பட்டர்ஃப்ளை லெவல் 1.272. 432ன்ற ஞாபகம் வச்சுங்க எப்பயுமே. 432 இஸ் a very critical harmonic level for any script. இந்த 432 வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்றது ஒரு இந்த வேர்ல்டோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 432 லெவலில் தான் பீத்தோவன் சாங்ஸு இதெல்லாமே கம்போஸ் பண்ணுறது 432ன்ற ஹெர்ட்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி தான் பண்ணிருப்பாங்க. ஸோ 432 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், நார்வே எல்லாருமே இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை விட்ரா பண்ணுறாங்க, நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ரிலையன்ஸு கீழே விழாமல் இருக்கணும்னாக்கா ரிலையன்ஸ் ஜியோ கீழே விழக்கூடாது. அவங்க என்ன பெட் பண்ணுறாங்கனாக்கா, சவுதி க்ரௌன் பிரின்ஸ் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாரு, ஸ்டோன் ஏஜ் டிட் நாட் எண்ட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்டோன்ஸ். கல் இல்லைன்றதால ஸ்டோன் ஏஜ் முடியல. அது மாதிரி ஆயில் இல்லை அப்படின்றதால ஆயில் ஏஜ் முடியாது. ஆயில் நிறைய இருக்கும். பாகிஸ்தானில் இப்போ வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ஆயில் ரிசர்வ் தான் கண்டுபிடிச்சதுக்காக ஒரு நியூஸு. பல இடத்துல இது மாதிரி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அங்கோலாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆயில் கச்சாம்சான் இருக்குது. ஆயில் இருக்கும், ஆனால் ஆயில் ஏஜ் முடிஞ்சிடும். ஸோ ரிலையன்ஸ் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னாக்கா ரிலையன்ஸ் ஜியோ மேலே போகணும். ரிலையன்ஸ் இஸ் டூ பிக் டு ஃபெயில் அ கம்பெனி ஃபார் இந்தியா டுடே. அதுக்காக ரிலையன்ஸ் ஜியோ மேலே போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டாக்கிங் டு ஒன் ஆஃப் தி அனலிஸ்ட்னு வச்சிங்களேன். ஸோ யுவர் நம்பர் மேட்சஸ் டு தோஸ் லெவல்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டுங்கிறதுனால நான் பிக் பண்ணேன். தேங்க்யூ. ஃபண்டமெண்டலி ஆல்சோ இட் கிவ்ஸ் மீ கான்ஃபிடன்ஸ் டு ஹோல்ட். இதோ இட்ஸ் அ ஸ்மால் ஸ்டாப் லாஸ் தான். இப்போது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரீசன் என்னென்னா, இது ஒரு ஹார்மோனிக்கில் வந்து ஒரு ஆல்ட் பேட் ஆன்டி பேட் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு. இது வந்து 436லேருந்து 431 அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஒரு லெவல். ரெண்டாவது லெவல் வந்து 395. ஸோ இதை வந்து இந்த 395 லெவலில் இன்கேஸ் ஃபால் வந்ததுன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 395 லெவலுக்கு வந்தால் ஃபர்தராக ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 348 ஒரு க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். இது ஆர்த்தி ஏதாவது ஸ்ப்ளிட்டு போனஸாக கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஓகே, ஏன்னா அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஏன்னா எஸ்ஆர்எஃப் மாதிரி ஷேர்ஸ்லாம் 600 ரூபாலேருந்து எங்கேயோ போயிட்டான். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இருக்கான். டாடா கெமிக்கல்ஸு 205 ரூபா 210 ரூபாலேருந்து கண்மண் தெரியாமல் மேலே போயிட்டான். இவன் மட்டும் ஏன் லகாடாக இருக்கான் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். மேபி என்ன சொல்கிறது, இன்னொரு வாட்டி ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டு இதை கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லோரும் மேலே போகும்போது கெமிக்கல்ஸே மேலே போயிருக்கு. ஆமாம், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் நினச்சி பார்க்க முடியாமல் மேலே போயிருக்கு. இந்த கம்பெனி ஏன் மேலே போகலை அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எந்த ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனில் வந்தது, பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ஏன் லகாடாக இருக்கான், வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதை கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் இதை வந்து நான் 252 லெவலில் ஆட் பண்ணேன். இன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட 311 ரூபாயில் 50% வந்து கொஞ்சம் ஆஃப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு இம்பார்ட்டண்ட் இச்சிமோக்கு உடைய க்ளவுடு ரெசிஸ்டன்ஸ் வீக்லியில் பார்த்ததுனால கொஞ்சம் புக் பண்ணியிருக்கிறேன். பட் இது வந்து டவு தியரியில் பையில் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஃபர்தராக ஆன் டிப் ஆட் பண்ணலாங்கிற ஐடியா. இன்கேஸ் 270 திரும்பி வந்தது அப்படின்ற பட்சத்தில் ஐ வில் ஆட் அந்த குவான்டிட்டி, அந்த என்ன குவான்டிட்டி விற்றனோ அந்த 50% திரும்பி ஆட் பண்ணலான் இருக்கேன். ஃபண்டமெண்டலாக இது எப்படி இருக்குன்றது. ஸோ நம்ம இதுக்கு ஒரு இது சொல்கிறேன், 288 அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர். ஓகே, இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எந்த ஸ்கிரிப்ட் தாண்டுதோ அந்த 288 மந்த்லி க்ளோசிங் பேஸ் கீழே க்ளோஸ் பண்ணுறோன்னாக்கா 432 போய்டும். நீங்கள் யூ கேன் திங்க் ஆஃப் வோல்டாஸ், எஸ் பேங்க் 288 வச்சு 2000 போயிட்டான். இது மாதிரி பல ஷேர்ஸு 288 தாண்டி மந்த்லி க்ளோஸ் கொடுத்துட்டானாக்கா அந்த 288 நம்பரை நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா மல்டி பேக்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னக்கா 1 + 1 × 1 ஓகே, 2 × 2 போட்டால் 4 வரும். 3 × 3 × 3 9. ஸோ இந்த 9 4 1 கூட்டிங்கன்னா 32 நம்பர் வரும். எந்த ஷேரு மந்த்லி பேசிஸ் 32க்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ
மந்த்லி பேசிஸ் 32 கீழே க்ளோஸ் ஆகலாம் மல்டிபேக்கர். டிவிஎஸ் 32 தாண்டித்து 3000 வந்துடுச்சு. சுஸ்லான் 32 தாண்டித்து 3 மடங்கு ஆகிட்டு 88 வந்துடுச்சு. சுப்ரோஸ் இது மாதிரி ஒரு எஸ்எல் ப்ரோபேக் இது பல ஷேர் சொல்கிறான். இந்த 32 தாண்டி மந்த்லி க்ளோஸ் கொடுத்தவொடனே மேலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேசிபி லிமிடெட் இது மாதிரி பல ஷேர் சொல்கிறான். ஸோ இந்த 3x3x3 மாதிரி 4x4x4x4 போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் கூட இந்த 32 கூட்டினாக்கா 288. இதை தாண்டினானாக்கா அவன் 5x5x5x5 கிட்டத்தட்ட 3000 ரூபா கிட்ட போயிடுவான். இதுதான் வந்து இந்த 288 அப்படின்ற நம்பரோட ரொம்ப கிரிட்டிக்கல் என்ன சொல்கிறது ரெலவன்ஸ். ஓகே, இதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு குட் ஸ்கிரிப்ட், ஸ்கேலபிள் ஸ்கிரிப்ட் இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா மந்த்லி க்ளோஸ் 288 288 உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஸ்டாப் லாஸ் மறந்துடணும். அவன் பாரு மேலே போயிட்டே இருப்பான். இது வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஹஸ் கம் இன் டு தட் லெவல். இங்கேருந்து நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக ஷேர்ஸ் நிறைய நான் பார்த்து வச்சுருக்கேன். பட் நீங்கள் ஃபண்டமெண்டலாக சொல்லும்போது எனக்கு இன்னொரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்குறது. ஸோ என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவலுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது. வந்து எனக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி குருஜி. இது ஆக்சுவலி கொஞ்சம் சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் பார்க்கல, கொஞ்சம் சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். எப்பயுமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஒரு சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் இருந்தது அப்படின்னாக்கா தட்ஸ் அ ஹெடி காக்டெயில் ஜெயிக்கிறதுக்கு. இந்த இன்டர்வியூ வியூவர்ஸ்லாம் நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணுறதுன்னு நம்புகிறேன். இங்கே உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இதை மாதிரி இன்னொரு 2-3 இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஐ கெட் டு நோ சம்திங் அபவுட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ எனக்கு எங்கிட்ட ₹1 இருக்குது, உங்ககிட்ட ₹1 இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். உங்ககிட்ட ₹1, எங்கிட்ட ₹1 தான். உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எங்கிட்ட 2 ஐடியா, உங்ககிட்ட 2 ஐடியா. ஸோ வில் ஷேர், வில் க்ரோ டுகெதர். நன்றி, வணக்கம். நன்றி குருஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.